Taxation on bonds in India. எந்த முதலீடும் செய்வதற்கு முன்பு அதன் வரி விதிப்பை புரிந்து கொள்வது முக்கியம். ஏனென்றால் அது உங்கள் நிகர வருமானம் என்ன என்பதை பொறுத்தது. பத்திரங்களில் முதலீடு செய்து நீங்கள் ரிட்டர்னை சம்பாதிக்க முடியும். அதற்கு 2 பாகங்கள் உண்டு. இந்த 2 பகுதிகளின் வரி விதிப்பு முறையும் வேறுபட்டது. இந்த காணொளியில் பத்திர வட்டிக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படும் என்பதையும், பத்திரங்களை விற்பதில் குறுகிய கால மற்றும் நீண்டகால மூலதன ஆதாய வரி என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். ஒரு பகுதி கூப்பன் அல்லது வட்டி. அதன் விகிதமும் வட்டி பெறும் நேரமும் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்படுகிறது. 2வது பகுதி மூலதன ஆதாயங்கள். நீங்கள் பத்திரத்தை சந்தையில் முதிர்ச்சியடைவதற்கு முன்பு லாபத்தில் விற்றால் இந்த லாபம் மூலதன ஆதாயமாக கணக்கிடப்படும். வட்டி வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி உங்கள் வருமான வரி ஸ்லாபின்படி விதிக்கப்படும். இதன் பொருள், நீங்கள் எந்த வரி ஸ்லாபில் விழுகிறீர்களோ உங்கள் வட்டி வருமானம் அதே விகிதத்தில் வரி விதிக்கப்படும். இப்போது பத்திரங்கள் மீதான குறுகிய கால மற்றும் நீண்டகால மூலதன ஆதாய வரி என்ன என்பதை புரிந்து கொள்வோம். மூலதன ஆதாயங்களின் வரியானது A. நீங்கள் எவ்வளவு காலம் பத்திரத்தை வைத்திருக்கிறீர்கள் மற்றும் B. பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை பொறுத்தது. இந்த பத்திரம் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு 1 வருடத்திற்கு மேலாக முதலீடு செய்த பிறகு நீங்கள் பத்திரத்தை விற்றால் இந்த லாபம் நீண்டகால மூலதன ஆதாயத்தில் வருகிறது. முதலீட்டு காலம் 1 வருடத்திற்கும் குறைவாக இருந்தால் இந்த லாபம் குறுகிய கால மூலதன ஆதாயத்தின் கீழ் வருகிறது. நீண்டகால மூலதன ஆதாயங்களின் மீது பொருந்தக்கூடிய வரி விகிதம் 12.5%. கூடவே கூடுதல் கட்டணம். மேலும் குறுகிய கால மூலதன ஆதாயங்களில் வரி விகிதம் உங்கள் விளிம்பு அடுக்கு விகிதத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. பட்டியலிடப்படாத பத்திரங்களின் விஷயத்தில் மூலதன ஆதாயங்கள் உங்களின் விளிம்பு அடுக்கு விகிதத்தின்படி வரி விதிக்கப்படும். இது தவிர வரியில்லா பத்திரங்களும் சந்தையில் கிடைக்கின்றன. இந்த பத்திரங்களிலிருந்து பெறப்படும் வட்டிக்கு வரி விலக்கு உண்டு. முதிர்வுக்கு முன் நீங்கள் வரி இல்லாத பத்திரங்களை விற்றால் முந்தைய தேதி வரை லாபத்தின் மீது மூலதன ஆதாய வரி விதிக்கப்படும். இது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி இல்லாத பத்திரங்கள் பரிமாற்றப்பட்டிடப்பட்டுள்ளன. இப்போது வரி இல்லாத பத்திரங்கள் வழங்கப்படுவதில்லை. நீங்கள் அவற்றை 2ஆம் நிலை சந்தையிலிருந்து வாங்கலாம். பத்திரங்கள் குறைந்த ஆபத்துள்ள முதலீட்டு விருப்பமாகும். இது முதலீட்டாளர்கள் வழக்கமான வருமானத்தை ஈட்ட அனுமதிக்கிறது. பத்திரங்களில் முதலீடு செய்வதற்கு முன் அவற்றின் வரி விதிப்பு மற்றும் வரி விதிகளில் ஏதேனும் மாற்றங்களை சரிபார்க்க வேண்டும்.